மார்க்கு 10ஆம் அதிகாரம் 1. அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கரையிலுள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லையில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். வசனம் 2. அப்பொழுது பரிசேயர் அவரை தேசத்துக்கு சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்திலே வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார். வசனம் 3. அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன என்று கேட்டார். வசனம் 4. அதற்கு அவர், தள்ளுச்சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்து இருக்கிறார் என்றார்கள். வசனம் 5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளைகளை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். வசனம் 6. ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். வசனம் 7. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான். வசனம் 8. அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். வசனம் 9. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வசனம் 10. பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். வசனம் 11. அப்பொழுது அவர்கள், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறு ஒருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். வசனம் 12. மனைவியை தன் புருஷன் தள்ளிவிட்டு வேறு ஒருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பாள் என்றார். வசனம் 13. அப்பொழுது சிறு பிள்ளையை அவர் தொடும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். வசனம் 14. இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. வசனம் 15. எவனாகில் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவிட்டால் அவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி, வசனம் 16. அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேலே கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். வசனம் 17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவர் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். வசனம் 18. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லவேன? தேவன் ஒருவரே தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. வசனம் 19. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயா என்றார். வசனம் 20. அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறுவயது முதலே கை கொண்டு இருக்கிறேன் என்றான். வசனம் 21. இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். வசனம் 22. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். வசனம் 23. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். வசனம் 24. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்கள் நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவோ அரிதாய் இருக்கிறது. வசனம் 25. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். வசனம் 26. அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கக்கூடும் என்று தங்களுடன்
தங்களுக்குள்ளே சொல்ல கொண்டார்கள். வசனம் 27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடுதல், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். வசனம் 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். வசனம் 29. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது, நிலத்தையாவது விட்டவன் எவனும். வசனம் 30. அப்பொழுது இம்மையிலே துன்பங்களுடன் கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரர்களையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலேயே நித்திய ஜீவன்களையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 31. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர்கள் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். வசனம் 32. பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்கப் போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். வசனம் 33. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசிரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். வசனம் 34. அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினாலே அடித்து அவர் மேலே துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து இருப்பார் என்றார். வசனம் 35. அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்கிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். வசனம் 36. அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். 37. அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களின் ஒருவன் உமது வலது பரிசகத்திலும் ஒருவன் உமது இடது பரிசகத்திலும் உட்காரும்படி எங்களுக்கு அருளச் செய்ய வேண்டும் என்றார்கள். வசனம் 38. இயேசு அவர்களை நோக்கி, நீ கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லையே? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தில் நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். வசனம் 39. அதற்கு அவர்கள், கூடுமே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள். வசனம் 40. ஆனால் என் வலது பரிசகத்தில் என் இடது பரிசகத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவர்களுக்கும் அதை அவர்களுக்கு அருள்வது என் காரியம் அல்ல என்றார். வசனம் 41. மற்றொரு 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபையும் மேலும் யோவானையும் மேலும் எரிச்சலானார்கள். வசனம் 42. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டே வரச் செய்து, புறஜாதியர்களுக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்று அவர்களின் பெரியவர்கள் அவர்கள் மேலே கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வசனம் 43. உங்களுக்குள்ளே இப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். வசனம் 44. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். வசனம் 45. அப்படியே மனுஷகுமாரனும் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்கள். வசனம் 46. பின்பு அவர்களே எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்பட்டு போது தீமையும்
வின் மகனாகிய பார்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். வசனம் 47. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசு, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். வசனம் 48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர்கள் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். வசனம் 49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திறன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். வசனம் 50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். வசனம் 51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அவர், குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். வசனம் 52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான்.